அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நம்முடைய நிகழ்ச்சி பற்றிய விவரமும் நிறைய நண்பர்கள் வெட்டவாயு சுந்தரத்தை பற்றி போடுங்க அப்படின்னு இருக்காங்க. வெட்டவாயு சுந்தரம் சாதாரண முறையில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போடுற முறை புறமே உயர்ந்த கற்ப முறையில் போடுதோம். அது விரிவாக பார்ப்போம். அதுக்கு முக்கிய பொருளான லிங்கத்தை முறைப்படி நம்ம குப்பைமேனி சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, பசுவின் பால் மூணையும் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கடுத்து நம்ம அதை அப்துல்லா சாஹிப் முறைப்படி வெங்காய சாறில் சுரு கொடுக்கணும். அதாவது பழமையான வெங்காயம் வாங்கி அது சாறு எடுத்து அதில் சூடம் போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டு 4 நாள் கழித்து அதை எடுத்து அது சுரு கொடுக்கணும். சுரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து மருதாணி இலையில், அதாவது எந்த கறந்து விட்டு 35 கிராம் மேலே எடுக்க வேண்டாம். அதுக்கு மேலேன்னா முறையை சுற்றியும் ஆகாது, முறைப்படி கெட்டையும் செய்யாது. அது குறைய 20 கிராம் இருந்தாலும் சரி, 15 கிராம் இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம மருந்து வச்சுக்கலாம். ஒரு 35 கிராம் அளவுக்கு அப்படின்னா ஒரு நார்மலான தேங்காய் அளவுக்கு மருதாணி இலையை அரைச்சி அதுக்கு நடுவில் வச்சு கவசம் பண்ணி காய்ஞ்ச பிறகு ஒரு 20 எருவில் படம் போடணும். அதே மாதிரி நீங்கள் 2 படம் சரி 3 படம் போடும்போது அதிகமான அதுக்கு பவர் கிடைக்கும். அதுக்கு அடுத்து உள்ள பொருள் நேர்வாழமும் சங்கு இலையும். அதாவது சங்கங்குப்பி இலையில் முள் இருக்கும். அதில் முனி முள்ளையும் அந்த அடி காம்பையும் கத்திரிப்பாண்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தணும். அது 35 கிராம் அளவுக்கு எடுக்கணும். நேர்வாழத்தை சுற்றி பண்ணும்போது அந்த உயர்ந்த முறையில் நம்ம சுற்றி பண்ணணும். நம்ம ஏற்கனவே எல்லோரும் செய்யறது மாதிரி எருமைச்சாணியில் அவிச்சிட்டு அதனுடைய கொட்டையில் உள்ள கொட்டையை பிளக்கும்போது அது உள்ளே அந்த முளையை எடுத்துடணும். எருமைச்சாணியில் நம்ம தோளாந்தரம் எரிக்கிற மாதிரி சிறுகை அது முடித்த பிறகு எருமைச்சாணியில் கண்டிப்பாக தோளாந்தரமாக எரிக்கணும். அதுக்கடுத்து சிறுகரை எல்லா மருந்துக்குமே பொதுவான சுத்தி முறை. சிறுகரை கிடச்சிச்சின்னா சிறுகரையில் சம்பளம் எடுத்து நீங்கள் அதை எடுக்கணும். அதாவது தோளாந்தரமாக எடுத்து எரிச்சிட்டிங்கன்னா மிக உயர்ந்த சுத்தியாக மாறிடும். அதுக்கடுத்து நீங்கள் அந்த நேர்வாழத்தை நம்ம ஆற்றுல தண்ணி போச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்த முளையை நிற்கின பிறகு அதை ஒரு துணியில் முடிஞ்சு ஓடுற தண்ணியில், அதாவது நாங்களாம் என்ன செய்வோம்னா அந்த ஆற்றுல இந்த மரம் நாவல் மரம்லாம் இருக்கும். அந்த வேர் பகுதியில் அந்த துணியை முடிஞ்சு நல்லா கட்டி விட்டாச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு அந்த தண்ணியிலேயே பட்டுக்கிட்டே இருக்கும். ஓடுது தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ அதில் நச்சுத்தன்மை முழுதும் நீங்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம நெய்யில் எலுமிச்சம்பழம் சாறில் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அது நேர்வாழை உயர்ந்த சுத்தியாக மாறிடும். அப்படி சுற்றி ஒன்றுன்னா லிங்கத்தையும் 35 கிராமுக்கு 35 கிராம் சங்கு இலை, அதாவது முள்ளும் காம்பு நிற்கின சங்கு இலை. நேர்வாழை ஒரு 15 கிராம் மூணையும் நல்லா மை போல் அரைச்சி வச்சுன்னா கொஞ்சம் பசுமையாக ஈரப்பதம் இருக்கும். அதை நம்ம மண் வீட்டில் வச்சு மேலும் லேசாக இளம் தீயாக கொடுத்து மாற்றி புரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தனிச்சத்து புறம் போயிடும், ஈரச்சத்து புறம் போயிடும். மிக அருமையான வெட்டவாயு சுந்தரம். அதாவது நமக்கு ஒரு நோயாளி வராங்க, எந்த நோயின்னு நமக்கு சரியாக அடைபடலை அப்படின்னா, ஏன்னா நான் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு எல்லா வைத்தியத்தையும் பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே நோய் புரிபடலை அப்படின்னு சொல்லி வருதவங்களுக்கு இந்த வெட்டவாயு சுந்தரம் நீங்கள் கொடுக்கும்போது நோயெல்லாம் குணமாயிரும். அவங்க உடம்பு அனுசரித்து கிளைமேட் இப்போ வெயில் காலத்தை அனுசரித்து நம்ம மருந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதோட வாயு அதிகமாக இருக்குன்னா நம்ம போட்ட, அதாவது வெத்தலை சாறில் சுருக்கு கொடுத்து அஷ்ட சூர்ணம் நீங்கள் கொடுக்கலாம்.
பேதி சரியாக போகலை அப்படின்னா பேதிக்கு பதில் சுகப்பேதிக்காக வேண்டி நம்ம பூண்டு தைலம் போட்டு முறையாக நம்ம இந்த வாட்டி மீட்டிங்கில் செஞ்சு காட்டினோம். அதையும் சேர்த்து கொடுக்கும்போது எப்பேற்பட்ட நோயையும் குணமாக்கலாம். அதனால் நம்முடைய பதிவை பார்த்துட்டே வாங்க. வரத 29ஆந்தேதி நமக்கு இந்த வட்டம் வந்து வெளியில் காட்டுக்கு போக வேண்டியிருக்கும். மொத்தத்திலே 50 பேருக்கு தான் இந்த வட்டம் பதிவு. ஏன்னா 2 வண்டி தான் அமுத்தியிருக்கோம். அதனால் முன்பதிவு செய்தவங்க மட்டும்தான் முன்பதிவு செஞ்சுட்டு 500 கட்டி, கெட்டாதவங்க கண்டிப்பாக வர வேண்டாம். ஏன்னா வந்து நிறையா பேர் கெட்டாமல் வந்துட்டு அவங்களாட்டு வந்துட்டு மீட்டிங் வந்துட்டு அவங்களாட்டு போயிடுறாங்க. அதனால் முன்பதிவு செஞ்சு 500 கட்டி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்டவங்க மட்டும்தான் வரணும். ஏன்னா 50 பேருக்கு தான் இந்த வண்டி இடம் பிடிக்கும். அதனால் இன்னொரு 10 நாளுக்குள்ளே யார் யார் பதிவு பண்ணாங்களோ அவங்க மட்டும் வந்தால் போதும். நன்றி, வணக்கம்.